வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் இப்போது கூறப்படும் ஒரு ஆச்சரியமான தகவலின்படி சிரியாவில் ரஷ்ய ராணுவத்தின் மேல் தாக்குதல் நடத்த உக்ரைன் சிறப்பு படை பிரிவுகளை அனுப்பியுள்ளது. உள்நாட்டு போர் நடக்கும் சிரியாவில் சில வெளிநாடுகளின் ராணுவங்கள் அதிகாரப்பூர்வமாகவோ அதிகாரப்பூர்வமற்ற முறையிலோ கடந்த பல ஆண்டுகளாக உள்ளன. அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் மற்றும் துருக்கி நாடுகளின் ராணுவங்கள் உள்ளன. இதுவரை காலமும் அங்கு உக்ரைன் ராணுவம் இருந்ததாக அறியப்படவில்லை. கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள உக்ரைனின் ராணுவம் மத்திய கிழக்கில் உள்ள சிரியாவிலும் இருக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அதனால் தான் இது ஒரு ஆச்சரியமான தகவல் என்று குறிப்பிட்டிருந்தோம். உக்ரைனிய சிறப்பு படைகள் சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் ஆட்சிக்கு எதிரான சிரிய கிளர்ச்சி இயக்கங்களுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும், வடக்கு, தென்மேற்கு மற்றும் மேற்கு உக்ரைனில் ரஷ்ய துருப்புக்கள் மீது அவர்கள் அதிரடி தாக்குதல்களை நடத்துவதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனிய உளவுத்துறை முதன்மை இயக்குநரகத்தின் ஆதாரங்களில் இருந்து பெறப்பட்ட காணொலி ஒன்று தற்போது பரபரப்பாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த காணொலி தென்மேற்கு சிரியாவில் உள்ள ரஷ்ய சோதனை சாவடிகள், இராணுவ தள காவலர்கள், கால் ரோந்துகள் மற்றும் இராணுவ உபகரணங்களின் வாகன தொடரணிகளை குறிவைத்து உக்ரைனிய சிறப்பு படைகள் தாக்குதல்கள் நடத்துவதை காட்டுகிறது. உக்ரைனிய துருப்புக்கள் ராக்கெட் ஏவிகள் மூலம் ஏவப்படும் கையறை குண்டுகள், மேம்பட்ட தாராப் மோட்டார்கள் மற்றும் ரேடியோ கட்டுப்பாட்டில் இயக்கப்படும் மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனங்கள் போன்றவற்றை தாக்குதலில் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ரஷ்ய ராணுவத்தின் வசதிகள் மீது பல தாக்குதல்களை நடத்துவதில் சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கு உக்ரைன் ராணுவ உளவுத்துறை மறைமுக ஆதரவளித்துள்ளதாக பெயரிடப்படாத உக்ரைனிய உளவுத்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஆனால் அப்போது உக்ரைனிய சிறப்பு படைகள் சிரியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கவில்லை. இந்த வார தொடக்கத்தில் தான் அவர்கள் சிரியாவுக்குள் போய் இறங்கியதாக கூறப்படுகிறது. போர் நடக்கும் வரை சிரியா வரை உக்ரைன் துருப்புக்கள் எப்படி போய் சேர்ந்தார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. அதேபோல ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கும் அமெரிக்காவுக்கும் இதற்கு ஏதாவது தொடர்புகள் உள்ளனவா என்ற தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. 2015ஆம் ஆண்டு முதல் சிரியாவின் உள்நாட்டு போரில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது. சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத் தமது எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்கள் மற்றும் IS இயக்கத்திற்கு எதிராக ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட ரஷ்யாவின் ஆதரவை கோரியதை தொடர்ந்து ரஷ்ய ராணுவம் சிரியாவுக்கு அனுப்பப்பட்டது. ஏப்ரல் 2018 இறுதியில் மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பகம் ரஷ்ய விமான குண்டுவீச்சுகளில் 7700க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேரடியாக கொல்லப்பட்டனர். அவர்களில் கால் பகுதியினர் குழந்தைகள் என்ற தகவலை வெளியிட்டது. அத்துடன் 4749 சிரிய அரசு எதிர்ப்பு துருப்புக்கள் மற்றும் 4893 IS இயக்க உறுப்பினர்களும் ரஷ்ய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பகத்தின் பதிவுகள் கூறுகின்றன. அதே நேரத்தில் சிரியாவில் உக்ரைனிய ராணுவ பிரசனம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த தரப்பாலும் அறிவிக்கப்படவில்லை. பெர்லின் ஃப்ரீ பல்கலைக்கழகத்தின் ரஷ்ய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய அரசியல் பேராசிரியரான அலெக்சாண்டர் லிப்மானின் கூற்றுப்படி சிரியாவில் உக்ரைன் துருப்புக்களின் இருப்பு ஆழ்ந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இது யாராலும் எதிர்பார்க்கப்பட முடியாத ஒரு விஷயம். உக்ரைன் ராணுவ உளவுத்துறைக்கு சிரியாவுக்குள் மிக நெருக்கமான தொடர்புகள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகலாம் என்று கூறினார். இருப்பினும் உக்ரைனிய சிறப்பு படைகள் உக்ரைனுக்கு வெளியே போர் புரிவது இது முதல் முறை அல்ல. கடந்த பிப்ரவரியில் உக்ரைனில் இருந்து வெளியாகும் கீவ் போஸ்ட் ஊடகத்தால் பகிரப்பட்ட தேதி குறிப்பிடப்படாத ஒரு காணொளி சூடானில் கைது செய்யப்பட்ட ரஷ்ய வாடகை ராணுவம் வேக்னர் குரூப்பின் துருப்புக்களை உக்ரைனிய சிறப்பு படைகள் விசாரிப்பதை காட்டியது. ஜேம்ஸ் டவுன் அறக்கட்டளையின் மூத்த ஆய்வாளர் செர்ஜி சுகாந்தின் உக்ரைனிய சிறப்பு படைகள் ஆப்பிரிக்கா வரை சென்றதன் பின்னணியில் சில மேற்கு நாடுகள் இருக்கலாம் என்று அப்போது குறிப்பிட்டார். ஆப்பிரிக்காவில் உள்ள ரஷ்ய வாடகை ராணுவத்தை எதிர்த்து போரிடுவதற்காக உக்ரைனின் மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஏற்பட்ட ஒருவித மறைமுக ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருந்திருக்கலாம் என்றும் அந்த நேரத்தில் கூறினார். ரஷ்ய வாடகை ராணுவம் ஆப்பிரிக்காவில் செல்வாக்கு பெறுவதை விரும்பாத மேற்கு நாடுகளின் முக்கியமானவை அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின். உக்ரைனிய சிறப்பு படைகள் மத்திய கிழக்குக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் போன விவகாரம் ஒரு பக்கமாக இருக்கு. அதற்கு தலைகளாக மற்றொரு விஷயமும் இப்போது நடக்கிறது. உக்ரைனில் போர் புரிய சில துருப்புக்களை ஆப்பிரிக்காவில் இருந்து இறக்கியுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு. புதிய மேற்கத்திய உளவுத்துறை மதிப்பீடுகளின்படி வடகிழக்கு உக்ரைனில் அதன் சமீபகால தாக்குதல் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க ரஷ்யா சில போர் படைகளை ஆப்பிரிக்காவில் இருந்து நகர்த்தியுள்ளது. கடந்த வாரத்தில் உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் ஒரு சிறிய நகரமான வோர்ஃப்சான்ஸ்கை சுற்றி நடந்த போரில் மாஸ்கோ அதன் ஆப்பிரிக்க கார்ப்ஸ் படைகளை அனுப்பியுள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கடந்த ஆண்டு ஆப்பிரிக்க கண்டம் மற்றும் மத்திய கிழக்கில் அதன் தடத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக ஆப்பிரிக்க கார்ப்ஸ் என்ற பெயரில் படைப்பிரிவு ஒன்றை உருவாக்கியது.
ரஷ்ய வாடகை ராணுவம் வேக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜினின் விமான விபத்தில் கொல்லப்பட்ட பின் ரஷ்ய வாடகை ராணுவம் வேக்னர் குரூப்பை தமது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயன்றது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு. அந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெறவில்லை. ரஷ்ய வாடகை ராணுவம் வேக்னர் குரூப் இரண்டாக பிளவுபட்டு அதில் ஒரு பிரிவுதான் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் கட்டுப்பாட்டுக்குள் போனது. அவர்களை வைத்து ஆப்பிரிக்க ஆபரேஷனை முன்பு போல திறம்பட நடத்த முடியாது என்பதால் ஆப்பிரிக்க ஹார்ப்ஸ் என்ற பெயரில் படைப்பிரிவு ஒன்றை உருவாக்கியது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு. ஆப்பிரிக்க கார்ப்ஸ் என்ற பெயரை உங்களில் சிலர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பெயரில் ஒரு படைப்பிரிவு உலகப் போர் காலத்தில் இருந்தது. இரண்டாம் உலகப் போரின் ஜெர்மனியின் நாஜி படைகள் ஆப்பிரிக்காவில் கார்ப்ஸ் என்ற பெயரில் இராணுவ படையணி ஒன்றை உருவாக்கியது. அதில் 2000க்கும் மேற்பட்ட வழக்கமான துருப்புகள், அதிகாரிகள் மற்றும் ஆப்பிரிக்க கூலிப்படைகள் இருந்தனர். இரண்டாம் உலகப் போரின் போது வட ஆப்பிரிக்க இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஜெர்மனியின் ஆப்பிரிக்க கார்ப்ஸ் ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் பயணப்படையாக இருந்தது. ஃபீல்ட் மார்ஷல் எர்வின் ராம்மெல் அந்த படைப்பிரிவின் சிறப்பு தளபதியாக இருந்தார். மேற்கு நாடுகளின் ஆப்பிரிக்க காலனிகளில் மேற்கு நாடுகளின் இராணுவ செல்வாக்கு எதிர்ப்பை கட்டியெழுப்பும் முதலில் ஒரு ஹோல்டிங் படையாக ஆப்பிரிக்க கார்ப்ஸ் அனுப்பப்பட்டது. ஆப்பிரிக்க கார்ப்ஸ் படைப்பிரிவின் உருவாக்கம் 1941ஆம் ஆண்டு மார்ச்சில் நடந்தது. 1943ஆம் ஆண்டு மே மாதம் ஆப்பிரிக்க கார்ப்ஸ் படைப்பிரிவு சரணடையும் வரை ஆப்பிரிக்காவில் பல்வேறு நாடுகளில் போராடியது. அதே ஆப்பிரிக்க கார்ப்ஸ் என்ற பெயரில் தான் ரஷ்யா கடந்த ஆண்டு ஒரு புதிய படைப்பிரிவை உருவாக்கி ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பியது. வேக்னர் குரூப்பில் இருந்து பிரிந்து ரஷ்யாவின் பக்கம் சென்றவர்களும் அதில் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள். சிரியா, லிபியா, புருகினா பாசோ மற்றும் நைஜர் ஆகிய நாடுகளுக்கு மற்ற ஆப்பிரிக்க கார்ப்ஸ் பிரிவுகள் அனுப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது. இப்படி உருவாக்கப்பட்ட ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் படைப்பிரிவிலிருந்து ஒரு தொகுதி துருப்புகள் தான் உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் ரஷ்யா நடத்தும் தாக்குதலுக்காக இறக்கப்பட்டுள்ளார்கள். உக்ரைனில் கார்கிவ் பிராந்தியத்தில் வழக்கமான ரஷ்ய ராணுவ படைகள், ஆப்பிரிக்க கார்ப்ஸ் பிரிவுகள் மற்றும் ரோம்செட் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட மற்றும் ஒரு படைப்பிரிவு ஆகியவை இணைந்தே உக்ரைன் ராணுவத்திற்கு எதிராக போர் புரிகின்றன. ரோம்செட் என்பது ரஷ்ய சிறைகளில் இருந்த கைதிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட படைப்பிரிவு. உக்ரைனிய படைகள் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கிழக்கு உக்ரைன் நகரமான சாசிவ்யாரில் தங்கள் இராணுவ நிலைகளை தக்க வைத்துக் கொண்டதால் ரஷ்ய துருப்புகள் அந்த பகுதியில் கால்வாயை கடக்கும் முயற்சியில் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. சாசிவ்யார் என்ற சிறுநகரம் போருக்கு முன்பு சுமார் 12,000 மக்கள் தொகை கொண்ட நகரமாக இருந்தது. இந்த நகரம் அதன் எல்லைகளில் ஒரு கால்வாயால் துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் ரஷ்ய படைகளால் கைப்பற்றப்பட்ட போரினால் சிதைவடைந்த நகரமான பக்மூட்டில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் சாசிவ்யார் அமைந்துள்ளது. டொனட்ஸ் பகுதியில் உள்ள பக்மூட் நகரம் மார்ச் மாதம் முதல் மாஸ்கோ இராணுவத்தின் மையமாக உள்ளது. அப்போதிலிருந்து சாசிவியாரை கைப்பற்றுவதற்காக ரஷ்யாவின் தொடர்ச்சியான தாக்குதல் முயற்சிகள் நடக்கின்றன. சாசிவியார் நகரம் ரஷ்ய படைகளுக்கு செயல்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வுகளுக்கு மிக அருமையான மூலோபாய வாய்ப்புகளை வழங்கக்கூடியது என்பதால் அதை கைப்பற்றும் முயற்சிகளை ரஷ்ய ராணுவம் தொடர்கிறது. இதில் உள்ள மூலோபாய வாய்ப்பு எவை என்றால், சாசிவியா நகர கைப்பற்றல் டொனட்ஸ் மாவட்டத்தில் உக்ரைனிய தற்காப்பு பெல்ட் என்று கூறப்படும் தெற்கு பகுதியை உருவாக்கும் நகரங்களான கோஸ்டாண்டினிவ்கா மற்றும் ருஸ்கிவ்காவுக்கு எதிராக அடுத்தடுத்த தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரஷ்ய படைகளை அனுமதிக்கும். நேற்று புதன்கிழமை சாசிவியார் நகரத்திற்கு அருகே ரஷ்ய படைகள் தாக்குதல் நடவடிக்கைகளை தொடர்ந்தாலும் முன்னணியில் உறுதிப்படுத்தப்பட்ட மாற்றங்கள் எதுவும் இல்லை என்று உக்ரைன் ராணுவம் கூறியது. ரஷ்ய படைகள் சாசிவியாரின் கிழக்கு புறநகர் பகுதிகளிலும், கலினிவ்காவுக்கு அருகில் உள்ள சாசிவியாருக்கு வடக்கேயும், இவானிஸ்கேவுக்கு அருகில் உள்ள சாசிவியாரின் கிழக்கேயும் கடந்த ஒரு வாரமாக ஆர்ட்லரி ஷெல் தாக்குதல்களை நடத்துகின்றன. நேற்று வெளியிடப்பட்ட ஒரு நேர்காணலில் உக்ரைனிய சிப்பாய் கிரில் சஷோனோவ் உள்ளூர் தொலைக்காட்சி சேனலான கீவ் 24க்கு அளித்த பேட்டியில் சாசிவியாரில் கால்வாயை கடக்க ஒரு ரஷ்ய பிரிவு தாக்குதல் நடத்த முயன்றது, ஆனால் இறுதியில் தோல்வியடைந்தது. மாஸ்கோ ஒரு கவச வாகனம் மற்றும் துருப்புக்களை நகரத்தின் கிழக்கு தெருக்களுக்கு அனுப்பியது, ஆனால் அவை உக்ரைனிய படைகளால் தாக்கி அழிக்கப்பட்டன. சாசிவியார் உக்ரைனிய கட்டுப்பாட்டில் உள்ளது என்று அவர் கூறினார். உக்ரைன் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி ரஷ்ய துருப்புகளின் நடமாட்டத்தை கண்டறிய முடியும் என்றும், அதனால் அந்த பகுதியில் முன்னேற முயற்சிக்கும் போது ரஷ்ய தாக்குதல் யூனிட்களை அழிக்க முடிந்தது என்றும் சசோனோவ் கூறினார். யூரோமைண்ட் பிரஸ் என்ற பெயரில் உக்ரைனில் இருந்து தன்னார்வலர்களால் 2014 தொடங்கப்பட்ட ஒரு சுயாதீன ஆங்கில மொழி செய்தி வலைத்தளம் நேற்று வெளியிட்ட செய்தியில் ரஷ்ய ராணுவம் சாசிபியார் நகரை சுற்றியுள்ள கால்வாயின் குறுக்கே நகர்ந்து மேலும் மேற்கே நிலைகளை நிறுவ முயற்சித்த பின்னர் சாசிபியாரில் பேரழிவுகரமான தோல்வியை சந்தித்தது என்று குறிப்பிட்டது.
அந்த போரில் 3 ரஷ்ய தாக்குதல் யூனிட்கள் கால்வாயை கடக்க முயற்சித்த போது உக்ரைன் தாக்குதல்களில் அழிக்கப்பட்டன. ரஷ்ய துருப்புக்களின் உடல்கள் மற்றும் சிதைவடைந்த ரஷ்ய ராணுவ வாகனங்கள் கால்வாயின் கரையோரமாக கிடக்கின்றன என்றும் செய்தி வெளியிட்டுள்ளது. உக்ரைனில் கிழக்கு டொனட்ஸ் மாவட்டத்தில் போரிடும் ரஷ்யாவின் துருப்புக்கள் கடந்த சில தினங்களில் 100க்கும் மேற்பட்ட சிறப்பு உபகரணங்களை இழந்தன என்றும் உக்ரைன் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி மே 28 மற்றும் ஜூன் 5க்கு இடையில் ரஷ்ய படைகள் 101 சிறப்பு உபகரணங்களை இழந்துள்ளன. சிறப்பு உபகரணங்களில் ரஷ்யாவின் மின்னியல் போர் அமைப்புகள் மற்றும் ரேடார்களும் அடங்கும். அத்துடன் கனிமணி அகற்றும் வாகனங்கள் போன்ற பொறியியல் உபகரணங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. டேங்கல் மற்றும் கவச வாகனங்கள் போன்ற பிற சொத்துக்கள் செயல்பட தேவையான ரஷ்யாவின் பராமரிப்பு வாகனங்களையும் இது உள்ளடக்கும். இந்த சிறப்பு உபகரணங்களுக்கு கப்பல்கள் அல்லது விமானங்களை விட குறைவான முக்கியத்துவம் இருந்தாலும் ரஷ்யாவின் ராணுவத்தின் முன்னகர்வுகளை தடுத்து உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை தக்க வைக்க உதவுகிறது என்கிறது உக்ரைன் ராணுவம்.